Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்படி எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கோம். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்கணும், எப்படி ஃபஸ்ட்டு எது படிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, அதையும் பார்த்துட்டு ஃபைனல் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரிவிஷனுக்கு எழுதி பாருங்கள். ஸோ நம்ம ரிவிஷன் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராமர் பார்ட்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கிராமர் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா, அது 2 மார்க்ஸில் வரும். ஸோ இதுலேயும் இம்பார்ட்டன்ட் மெமரி போம் கம்பல்சரி நம்ம எழுதி பார்த்துருக்கணும் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸோட. ஸோ எதெல்லாம் கம்பல்சரி வருதோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ மெமரி போம், இந்த கிராமர் பார்ட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைரக்ஷன் ரோட் மேப் இருக்கு இல்லையா அது, அதுக்கடுத்து பேராகிராஃப் கொஸ்டின் ஒரு இதுலேயும் ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணுமோ அதை படிச்சிருங்க. ஸோ பேராகிராஃப் கொஸ்டின் கம்பல்சரி ஒரு 3 பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஏதாவது ஒன்று நம்ம விட்டுட்டாலும் அப்போது 3த்தில் ஏதாவது நமக்கு ஒன்று கண்டிப்பாக 2 தெரியும். அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி போம்லேயும் ஸோ ஓவரால் இருக்க பேராகிராஃப் ஒன்று ஒரு கொஸ்டின்ஸ் காமன் பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி வரும். ஒரு போம் ஸ்டான்சாஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இது கேட்பாங்க. அப்படின்னா பேராஃப்ரேஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்டான்ஸாக இருக்கு இல்லையா, அது கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதில் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியோட இது தெரியும் இல்லைங்களா, ஸ்டோரி தெரியுங்களா, அது ரிலேட்டடாக நீங்கள் அந்த ஸ்டோரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் கொடுத்துட்டு ஆன்சர் த ஃபாலோயிங், இதில் நம்ம ஆன்சர்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப ஈஸியாக ஆன்சர்ஸ் இதிலே இருக்கும். நம்ம அதனால் இதில் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமனாக என்னெல்லாம் பண்ணலாம், அந்த காமன் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் லைன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங், கம்ப்ளைண்ட் லெட்டர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் கேர்ள் ஆர் நோட்டீஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க. மேக் நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எழுத பழகினீங்கன்னா நீங்கள் எந்த கிராமர் பார்ட் மிஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த கிராமர் பார்ட் ரிப்பீட்டடாக வருது, ஜென்ரல்லேருந்து எவ்வளோ வருது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஜென்ரல் இது தான் இருக்கும். கிராமர் பார்ட் ப்ளஸ் பேசேஜ் ரைட்டிங், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால் இதை கிளியராக இப்போ ரோட் மேப்னா சில பாயிண்ட்ஸ்லாம் காமனாக இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். மேம் எனக்கு ஜென்ரலாக எழுத தெரியாதுன்னு சொல்கிறவங்க இந்த காமன் பாயிண்ட்ஸை, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதெல்லாம் கம்பல்சரி கொடுக்கணும், இப்போ கார்மெண்ட்ஸ்னால் என்ன வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காமன் பாயிண்ட்ஸு உங்களுக்கு இதை அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.